அந்த ஆதங்கத்தை மதிக்கிறோம், ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த அசோசியேஷனோட சிச்சுவேஷன் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய மார்ச் 28 வர 28ஆம் தேதி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பூனேல, சாரி தானேல, மும்பை மகாராஷ்டிரா தானே ஸ்டேடியம்ல ஒரு மிக பிரமாண்டமான ஸ்டேடியம்ல 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச்க்கு நம்ம ஒரு 11 கூட்டிட்டு போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் யாரோ 11 பேர்த்த கூட்டிட்டு போக முடியாது. செலக்ஷன் முறையில் டிரான்ஸ்பரண்டா திறமை உள்ள பிளேயர்களை மட்டும் கூட்டிட்டு போகணும். இதுக்குண்டான ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இதற்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி மூத்த அனுபவம் உள்ள ஸ்பான்சர்ஸா இருக்கிற இந்த மாதிரியான ஆட்களை நாம் வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து போடுறோம். அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த மாவட்டத்தில் நீங்க ஒரே மாவட்டத்தில் 4 பேர் இருக்கலாம், 4 பேரும் ஒரே சமமான ஒரு விஷயத்துல இருக்கலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ஃபில்அப் பண்ணி முதல்ல அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான பிரசிடென்ட் அவங்கள வந்து நம்ம இம்மிடியட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சு அதுல வந்து ஒரு 11 எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுக்கு வரணும். இது எல்லாமே எப்போ நடக்க முடியும்னா 28ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போடணும், பிளேயர்ஸ்க்கு ஜெர்சி அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ இந்த அவசரத்துல வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து 11 எடுக்கிறோம். 11 வந்து நம்ம ஜக்தி ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் கிரவுண்ட்ல வந்து ஃப்ளட் லைட்ஸ்லயோ அல்லது அது எப்படி ஷெட்யூல் தெரியல, அந்த ஷெட்யூல்ல வந்து மேட்சஸ் நடக்கும். அந்த ஒவ்வொரு 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டீம் வந்துச்சுன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்மே ஒரு லீக் முறையில் ஒரு 2 மேட்ச் கொடுத்து எல்லாத்துக்குமே மேட்சஸ் நடக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் நடக்கும். அதுல எந்த டீம் ஜெயிச்சது தோற்றுங்கிறது கணக்கு கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 lakhs கேஷ் பிரைஸ் உண்டான ஒரு டோர்னமெண்டா இருக்கும். அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பிளேயர்ஸுமே டாப் MVP வர்ற போஸ்ட் வேல்யூ லிஸ்ட்ல வர்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து செலக்ஷன் பண்ணி ஒரு 30 பேர்த்த தேர்ந்தெடுப்போம். 30 பிளேயர்ஸ். அந்த 30 பிளேயரும் டிரான்ஸ்பரன்சியா இருப்பாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டியில வந்து சம்பந்தப்பட்ட இப்போ முன்னோடியா இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதுல ஒரு 10 பேர் கிட்ட ஒரு குழு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டி மூலியமா தான் செலக்ஷன் நடக்கும். இது தனிப்பட்ட ஒரு ஆள் நானே நினைச்சாலும் ஒருத்தரை விளையாட வைக்கணும்னு நினைச்சா முடியாது. என்ன பாயிண்ட் டேபிள் எப்படி இருக்காங்களோ அதுபடி நியாயமான முறையில் தான் செலக்ஷன் நடக்கும். அந்த மெத்தேடில் பண்ணணும். இப்போ அது அவசரமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போவே நாங்கள் ஒரு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். அதனால நான் சொன்ன மாதிரி மாநில பொறுப்புகள் வந்து கிட்டத்தட்ட 18 to 20 பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை வந்து சமமாக இப்போ அண்ணன் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்போ வந்து விஷயம் சொல்கிறேன். எல்லாத்தையுமே நான் இப்போ தான் அறிமுகமாகிறேன். நீங்கள் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்குள்ள பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா மாநில பொறுப்புகள், அதாவது இப்போ ஒரு சில பொறுப்புல இருந்தாலுமே நாம வந்து யார் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த முடிவு பண்ணணும். நான் வந்து 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பொறுப்பு கொடுனா அது வேற. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்ட்ல என்ன பண்ணீங்க, எல்லா விஷயம் நீங்க எப்படி சர்ச் பண்றீங்களோ அதே மாதிரி நம்மளும் அதுக்குண்டான நம்மளோட நாம எல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். சேர்ந்து அந்த விஷயங்களை குறித்து அவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுப்போம். தமிழ் மாநிலத்தில் வந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்போம். மேலே நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அப்போ அடுத்தடுத்து இதை பண்ணுவோம். இது வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச 10 பேர்த்தையோ வச்சு நடத்தக்கூடிய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 10 பேரை வந்து நான் பின்னாடியே கூட்டிகிட்டு சுத்த முடியாது. ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, அவன் ரத்தத்தில் ஓடி டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கொடுக்கும். அது வந்து இப்போவே இன்னைக்கே போடு, இன்னைக்கு நைட்டே போடு, நாளைக்கு காலையிலே போடு, அந்த அவசரத்தில் பண்ண முடிய வேலையும் அது கிடையாது. இப்போ நீங்கள் இன்னைக்கு 4 பேர் வந்து கேட்குறீங்க, இன்னைக்கு இந்த மீட்டிங் வராது, நாளைக்கு 4 பேர் வந்து என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? அவங்க மட்டும் தான் இருந்தாங்களா, நாங்களாம் இல்லையா? நான் 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 4 பேர் நாளைக்கு வருவாங்க, நான் என்ன பதில் பேச சொல்லுவேன்? அதனால அவசரப்பட வேண்டாம். அப்படி அந்த போஸ்டிங் வாங்கி நம்ம எங்கே போகிறோம்? எதுவுமே இல்லை. நம்ம கேட்குறோம், இவங்க நல்லா இருக்கும், பிளேயர்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இணைந்து செயல்படுங்க. முதல்ல இந்த டோர்னமெண்ட்டை வெற்றிகரமாக முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் யார் யார் என்ன எஃபெக்ட் போடுவோம், நம்மளுக்கு நாம அண்ணத்தம்பியே பழகுவோம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகும். இது வந்து இப்பவே முடியும், கண்டிப்பா பண்ணப்படும். நீங்க சொன்ன 20 போஸ்டிங் வந்து உங்களுக்குன்ட்டு இல்லை, எனக்குன்ட்டு இல்லை, இருக்குன்ட்டு இல்லை. நீங்க சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற ஸ்பான்சர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களுக்கு கண்டிப்பா அந்த பொறுப்பு போய் சேரும். இது உறுதி. இதுல வந்து நம்ம என்னோட சைட்லயே வந்து ஒரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் எதுலையுமே நடக்காது. அதாவது கிரிக்கெட் செலக்ஷன்லயா இருக்கட்டும், பொறுப்புகள்லயா இருக்கட்டும், கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் நம்பி இதுல கை கோடுங்க.
கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். அதை மட்டும் யோசிங்க. வேற நீங்கள் சொன்ன எல்லா ஆப்ஷனுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இந்த உடனுக்குடனே பண்ணணுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். இல்லாட்டி பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். உங்களை மாதிரி நாளைக்கு அதில் வருவாங்க. அது எல்லாம் அனுசரித்து பேசிட்டு நான் கண்டிப்பாக நல்ல முடிவாக சொல்கிறோம். இப்போது இதுதான் நம்ம முடிவு. இதில் வந்து நாளைக்கு நாளைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங்க்கு யார் தகுதி உள்ளவங்களோ அவங்கள நீங்களே ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஒரு லிங்க் நாளைக்கு ஒரு போஸ்டர் இன்ஸ்டாகிராமில் போடுறோம். அதில் இருக்கிற லிங்க்கில் போனீங்கன்னா உங்களை பற்றிய சிறு தகவல்கள் தான் கொடுத்து அடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெயில் எங்களுக்கு வரும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் பல பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பல பேர்த்தில் பெஸ்ட் யாருங்கிறது இதில் யாரெல்லாம் இப்போ இப்போ எங்கிட்ட நம்மளோட எழுந்து செயல்படணும்னு சொல்றீங்களோ அவங்களையெல்லாம் வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க அதை பேர் கொண்டு நடத்தட்டும். இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும். கண்டிப்பாக மாவட்ட மாநில பொறுப்புகள் எல்லாத்துக்குமே மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். இது போக வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க பேசிட்டாங்க. பேசாத ஆட்கள் யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லணும்னு தைரியமாக சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்ல முடியும், வேற எந்த இடத்துலையும் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்மளுக்கு அதை தெரியும். இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பாயிண்ட் அதுக்குன்னா விளக்கம் கொடுத்தாச்சு. உங்க மைண்ட்ல வேற ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்க. ஃபைனல் அதை பேசி முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்குது கேன்டீன்ல. தயவுசெய்து எல்லாம் சாப்பிட்டுருக்குங்க. இல்லை 40 பேருக்கு மேலே உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுருக்கோம். நாட்டை வாழணும்னு இருக்கும்போது அன்னைக்கு நாங்கள் போகிறது நிப்பாட்டிக்கணும். எங்களுடைய ஒரு கருத்தை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் ஒரு ஃபண்டை எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபண்டை 38 டிஸ்ட்ரிக்ஸுக்கும் நீங்கள் பிரித்து சொல்லணும். 38 மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் எல்லா பேருமே அந்த ஃபண்டை கட்டினா மட்டும்தான் இந்த அசோசியேஷன் அடுத்த கட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். அடுத்த தலைவர் போஸ்டிங் மதுரையில் ஒருத்தர் போட்டி நம்மளாப்புல, காரைக்குடியில் ஒருத்தர் சொல்லுவார், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ சம உரிமை வழங்கப்படும் அப்படின்றது அந்த இடத்துல மட்டும் தீர்மானம் ஆகும். அதனால் இந்த மொத்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பணம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அதில் சம உரிமை வேணும், சம உரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கான இது அதான். அந்த ஒரு பாயிண்டை நான் ஒரு இதாக சொல்கிறேன். மற்றபடி போஸ்டிங் தலைவர் அது போஸ்டிங் மட்டும் கிடையாது. அவங்க சார் சொன்ன மாதிரி அதுக்கான உடல் உழைப்பு இருக்குது, மன உழைப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் நல்லா பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் நல்ல எண்ணம். அதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மாடல் கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஃபர்தராக இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான உதவி நீங்கள் செய்யுங்க. ஆமாம், கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டுருந்துருக்குறாங்க. அதனால் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அது நாங்கள் பெருசாக இருக்குது இவ்வளோ விஷயம் இன்னைக்கு இருக்குது அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஒரு டென்னிஸ் பாலில் இவ்வளோ விஷயங்கள் ஒன்று இருக்குது, அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயமே மதுரையிலிருந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு புரிதலே கிடச்சிருக்கு. அதுக்கான எஃபர்ட் நிறைய பேர் போட்டுருக்குறாங்க. அது எனக்கு உண்மையிலே தெரியல. தெரிஞ்ச நாங்களுமே அவங்களோட கலந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு அடுத்த கட்டத்தில் பிளேயர்ஸை நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இது இன்னும் அந்த என்னோட ஒரு பாயிண்டாக நான் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேற யாரும் பேசுங்க. தூத்துக்குடி கன்னியாகுமரி தெரியாது தெரியாதான் இது யாருன்னா நான் சொந்தமா நான் வச்சுக்கிற செலவட்டி சொல்றா. அப்ப நான் எனக்கு யார் நல்ல பிளேயர் தோணுதோ அதுக்கு நான் கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு தான் அசோசியேஷன் வச்சுக்கிறது. அசோசியேஷன் வச்சா கம்பல்சரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆள் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அங்க நல்ல பிளேயர்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. அது கூட அப்பதான் அந்த இது அசோசியேஷன் இப்படிதான் போக முடியும். இண்டிவிஜுவலா போகும்போது அந்த மாதிரி போகும். நீ கேட்டதான் சொல்லணும். இண்டிவிஜுவலா போய் பேசுறேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டோட்டலா சொல்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டி தான் கூட்டிட்டு போறான்.
வந்து அது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பிரீமியர் லீக்னு வச்சுக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து விளையாட்டு அதன் மூலியமா ஒரு செலக்ஷன் எடுக்கணும். இதுக்கு டைட்டில் ஸ்பான்சரை பத்தி கேக்குறீங்களா? அது வந்து நம்ம என்ட்ரி தான் 38 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒரு என்ட்ரி பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்தந்த டீமுக்கு ஒரு என்ட்ரி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக இந்த டோர்னமெண்ட்டை நம்ம பெரிய லெவலில் தான் பண்ண போறோம். நல்ல பேலன்ஸை வச்சு நல்லா கேமரா ஒரு 4 கேமரா லைட் போட்டு நல்லா ஓப்பனாக டிரான்ஸ்பர் தான் காமிக்க போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் யார் ஸ்பான்சர் விரும்புகிறாங்களோ டைட்டில் எடுத்துக்க யார் விரும்புகிறாங்களோ அவங்களோட இதில் நம்ம டோர்னமெண்ட் நடப்போம். அதை பற்றி கண்டிப்பா வந்து அந்தந்த ஒரு லிமிட்டட் ஒரு என்ட்ரி, அதாவது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நான் கேஷ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா செலவு 5 லட்ச ரூபா வரும். 10 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 30 டீம் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு வச்சா நாம ஒரு டீம் எவ்வளோ வாங்க வேண்டியது? 30,000 ரூபா 35,000 வாங்க வேண்டியது. நம்ம அவ்வளோ வாங்க போகிறோம். ஒரு 10,000 ரூபா 12,000 தேவையான அளவு போகும். ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா, அதாவது அவங்க யாரை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்களோட திறமையை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தலைவர் வந்து அந்த ஒரு 15,000 10,000 போக வர செலவு ஒரு 10,000 அந்த 20,000 வந்து அவர் ஏதாவது ஒரு ஸ்பான்சரை முடிச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதுக்குண்டான தகுதி இருந்தால் தான் அவர் நம்ம அந்த மாவட்ட தலைவராக போட முடியும். புரிஞ்சுதுங்களா இல்லையா? அப்போ அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இண்டிவிஜுவலாக பணம் வாங்க வேண்டாம். அந்த மாவட்ட தலைவர் அந்த டீமை கூட்டு வந்து என்ட்ரிக்கு விளையாட வைப்பாரு. அது போக மிச்ச ஸ்பான்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அசோசியேஷன் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துப்போம். புரிய கட்டி கையில் எடுத்து கொஞ்சம் ஆளு கொஞ்சம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அசோசியேஷன் வந்து எப்படி செலவு பண்ணி கொடுக்குறீங்க? அசோசியேஷன் வந்து எப்படி செலவு பண்ணி எப்படி பே பண்ணி எப்படி கொடுக்குறீங்க? அதாவது 38 அசோசியேஷன் கேட்குறீங்களா? இந்த 38 மாவட்டத்துக்கு அசோசியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ வந்து இண்டிவிஜுவலா வந்து நான் கையில் இருந்து பாக்கெட்டை போட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு எந்த இடத்துலையும் சொல்லுவேன். அசோசியேஷன் பண்ணுது. இந்த அசோசியேஷனுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிற பிளேயர்ஸுக்கும் டோர்னமெண்ட்டும் நாமளே நம்மளுக்குள்ள இண்டிவிஜுவலா விளையாண்டுட்டு இருக்கிறத வந்து மாற்றணும். நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கார்பரேட்டோடைய பின்னணியில் நம்ம டோர்னமெண்ட் நடக்கணும். நம்மளுடைய பிளேயர்ஸ் சம்பளம் வாங்கணும். நம்மளோட பிளேயர்ஸ்க்கு மரியாதை வரணும். அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்க நாளைக்கு மாடலாக போகணும். இப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணுறோம். அப்போ கார்பரேட்ஸை வந்து எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த அசோசியேஷன் மூலமா நடத்தக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் பெரிய பெரிய கார்பரேட்டை உள்ள கொண்டு வர்றதுக்கு பாடுபடும். கார்பரேட் வந்ததுனால எக்ஸலன் பெட்டினோட உள்ள வந்துச்சு இந்தியாவுக்குள்ள. எதுல வந்து எக்ஸலன் பெட்டினோட நீங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஓடிட்டு இருந்தேன். டென்னிஸ் கிரிக்கெட்ல ஆன்லைன்ல தான் பெட்டு இல்ல. நான் சொல்லிக்கிறேன் டென்னிஸ் கிரிக்கெட்ல ஆன்லைன்ல தான் பெட்டு இல்ல. ஆஃப்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா நார்த்ல பெட்டு போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா கார்பரேட் உள்ள வந்ததான். பிளேயர் மேல பெட்டு கட்டி கார்பரேட் பண்ணாது போயிட்டு இருக்கு. இது இல்லையே நார்த்ல பிளேயர்ஸ் யாரும் பண்ணுவாங்களா? 18 ஸ்டேட்ல வந்து கார்பரேட்டோட சப்போர்ட்ல தான் வந்து டென்னிஸ் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது. உயிர்வாத இருக்குது. யாருமே வந்து பிளேயர்ஸ் சொந்தமா ஜோப் பண்ணி பணம் கட்டி பெரிய டோர்னமெண்ட் நடத்த போறது இல்லை. இப்போ நாளைக்கு நாம போற டோர்னமெண்ட் கூட முன்னாடி வெற்றி கொடுத்தாங்க. ஆம்பூர்ல இருந்து லாஸ்ட்ல கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மனிதர் கார்டு நடந்த கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் தெரியுமா? மனிதர் கார்டு நடக்கும்போது அவங்க கூப்பிட்டு உங்க டோர்னமெண்ட் பெட்டிங் போது சொல்லிட்டு பொள்ளாச்சிருந்து கூப்பிட்டுனாங்க. யாருக்கு சொன்னா அப்படின்னா பக்கத்தால கூப்பிட்டு கேட்டால் உங்க டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பெட்டிங் போகுது எதாவது நீங்க அப்படின்னா கிரிக்கெட் சாப்பிட்றது போகும் அப்படின்னாங்க. டென்னிஸ் கிரிக்கெட் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப நான் கூப்பிட்டு எங்க அண்ணா போலீஸ் தான் நான் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பாக்க எனக்கு கஷ்டப்பட்டு நான் நடத்துறேன் நீ தான் பெட்டிங் போற அப்படின்னதுக்கப்புறம் உங்க டோர்னமெண்ட் பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னாங்க. பெட்டிங் ஆப்ல போயிருக்கு. ஆப்லைன் போகுது. ஆப்லைன்லயும் கிரவுண்ட் ஒர்க்லயும் பெட்டிங் போகுது. இது காரணம் என்னன்னா கார்பரேட் உள்ளது மட்டும்தான். நான் சொல்லி நாங்க இண்டிவிஜுவலா மேட்ச் நடத்தலாம். இப்ப நான் பர்சனலா மேட்ச் நடத்துறோம். நான் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பேசி மேட்ச் நடத்துறோம். நான் கார்பரேட் வச்சு மேட்ச் நடத்தல. இப்ப நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மேட்ச் பண்ணி கூட்டு போறோம். அது பல ஐடியாக்கள் நீங்க பண்ணீங்க. அசோசியேஷன் வந்து அடுத்த பணத்துக்குள்ளே போகாதீங்கன்னு கிரிக்கெட் வச்சு எப்படி அசோசியேஷன் கூப்பிடலாம் பாருன்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து ஒரு ஆள் போய் ஸ்பான்சர் எடுத்து கொண்டாட சொல்றீங்க. தேவையே இல்லை. நீங்க அசோசியேஷன் முறையா போட்டு முறையா தலைமை போட்டு முறையான இடத்துல போட்டீங்கன்னா நீங்க நடத்துற ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுமே 1000 ரூபாய் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேட்ச் நடத்த நான் கட்டுறேன். உங்க சங்கத்துக்கு அவங்க சரிங்க இருந்துச்சு. நாங்க சொன்ன மாதிரி சங்கம் செயல்பட்டுச்சுன்னா இந்த சங்கத்துக்கு நான் மேட்ச் நடத்தினா நான் உங்களுக்கு 2000 பணம் கட்டுறேன். அண்ணே நான் சொல்லி சொல்லுறேன். அதுதானே சங்கம். அண்ணே நான் சொல்லிக்கிறேனே நீங்களா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க இருக்கவனே கேளுங்க. நீங்களா பண்ண மாட்டேன் உங்களுக்கு முடிவு வராதீங்க. நீங்களா நாங்க பண்ண எடுத்துட்டு போறோம் நாங்க அதை பண்றோம் அப்படி போட்டு போய் வராதீங்க. கண்டபடி என்னமே சொல்லிட்டாங்க. நான் இண்டிவிஜுவல் எடுத்து போனேன் தம்பி. நான் எனக்கு இதோட பிளேயர் வச்சு விளாட்டு சொல்லிட்டாங்க. இது மாதிரி கேள்வி வரக்கூடாது. கண்டபடி எடுத்துட்டு போன பெருமையா இருந்துச்சு. ஆனா நீங்க தன்னமணி எடுத்து சொன்ன வருத்தமா இருக்கு.
ஏன்னா தனவன் எடுத்து 3 செகண்ட் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ அண்ணன் என்ன சொன்னாரு, நான் பர்சனலாக எடுத்து போனப்பா, நான் யாரா கூப்பிட்டுமான்னு சொன்னாரு. உண்மையாவே சொன்னாரு. நான் பெரிய அண்ணன் ஒன்றுலாம் வருத்தப்படுறேன், இன்னெல்லாம் வருத்தப்படுறேன். இது மாதிரி தவறுகளும் வரக்கூடாதுன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஒன்று தானே கட்டமைப்பு உடையவங்க தான். நீங்கள் எல்லா டைரக்ஷனையும் பிடிச்சிருந்தா மாற்றுங்க, மாற்றுறது கூட ஒன்றா சேர்ந்து ஏறுவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன இயங்கணுமோ இயங்கணும், பிரச்சனை இல்லை. என்னென்ன செய்யணும் செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் மாற்றிட்டோம், எல்லா கட்டமைப்பும் மாறிடுச்சு, நாங்கள் பொசிஷனாக மாற்றிட்டோம், சரியான நாட்கள் உள்ளே போட்டுருக்கோன்னு அழைப்பு கொடுங்க, தாராளமாக கலந்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம், நீங்கள் செஞ்சு விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அதுல வந்து நான் 5 பேரா வந்திருக்கேன்னா சிவகாட்சி வந்து தெரியும், சரிங்களா? நான் வந்து ஓப்பனா கூட போடுறேன். என்ன சொன்னது என்னன்னா, நீங்க கலந்து கூட வேணாம், அவங்க சரி பண்ணி எல்லாம் சரியா வரணும், கலந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ கொடுத்த மரியாதைக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் வந்துருக்கலாம், சரிங்களா? நீங்க எல்லாமே நான் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாமே எல்லா பொசிஷனையும் மாற்றி எல்லா பதவியும் மாற்றி சரியான கூட்டுக்கு தமிழ்நாடு சொல்லிச்சுன்னா நான் கலந்துக்கிறேன். இல்லைன்னா நாங்களும் கலந்துக்கல, எங்கள் டோர்னமெண்ட்டும் வேற கலந்துக்கலாம், நான் தனியாக போயிட்டேன். ஓப்பனா சொல்றேன், இது என்ன சரியா பண்ணுறதுக்காக கூப்பிடவே இல்லை, எல்லாம் சேர்ந்து